அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் நான் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன்றதை தான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா பப்பாளி கன்று சின்னதாக தான் இருக்குது, இது இன்னும் வளரலை. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டு வந்து வேர் புதைச்சி விட்டாங்க, அதுலேருந்து வளர்ந்து வந்தது. அண்டு இது வந்து நல்ல பெரிய பப்பாளி மரம். பார்க்குறதுக்கு மரம் பெருசாக இருந்தாலும் அதில் இருக்கிற காய்கள் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்னதாக தான் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் தர்பூசணி போட்டிருக்கோம். இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க, அது வேறு கிட்டவே நட்டு வச்சுருக்காங்க. அது நல்லா வருமா என்னன்னு தெரியலை. இது எங்களுடைய குட்டி வாழைக்கன்று நிறைய நட்டு வச்சுருக்காங்க. பட் எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது, என்னன்னு தெரியல. மேபி இந்த இடம் நிழலாக இருக்கிறதால டைம் ஆகுதா என்னன்னு தெரியல. அங்கேயும் வந்து கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு தான் போட்டிருக்கோம். இது எங்களுடைய அவரைக்காய் கொடி. நிறைய விதை போட்டோம், பட் அதில் தப்பி பிழைச்சது இந்த ஒரே ஒரு கொடி தான். ஆனால் இதுலேயே அவ்வளவு காய் காய்ச்சது, உண்மையாகவே நிறைய காய் காய்ச்சது. இப்போவும் காய்ச்சிட்டு தான் இருக்குது. வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ காய். இன்றைக்கி ஒரு நாள் பறித்தது மட்டுமே அவ்வளவு காயும். இதில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, பூக்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை, இது கேமரா அவ்வளோ குவாலிட்டி இல்லை. இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, தெரியுதா? அது நான் கை வைக்கிறேன் பாருங்கள், அதுதான். அது நல்லா இருக்குல்ல. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்ச்ச அவரைக்காய். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு, அண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடிகள் வச்சுருக்கீங்கன்றதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.